ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். கிருபாசனம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதே எபிரேயர் 10வது அதிகாரத்திலே 19வது வசனம் 20வது வசனத்திலே, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே மகா பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை பலிகளின் இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவனாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அங்கே நிழல் உருவமாக உண்டாக்கப்பட்ட கிருபாசன தண்டையிலே அவன் அமர்ந்து அங்கே நின்று கொண்டு தேவ சமூகத்திலே தனக்காகவும் வெளியே இருக்கக்கூடிய ஜன கூட்டங்களுக்காகவும் அவன் வேண்டுதல் செய்கிறவனாக இருப்பான். ஆனால் இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிற காரியம் என்ன? சகோதரரே, நாம் எல்லாருமே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நேரடியாகவே அந்த கிருபாசனத்துக்கு பக்கத்தில் போகலாம். பரலோக கிருபாசனத்துக்கு பக்கத்தில் போகிறதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்து விட்டார். அந்த மார்க்கம், அந்த வழியின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தை ஆள அமர்ந்திருக்கக்கூடிய தேவனுடைய பரலோக சிங்காசனம்தான் கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி இதே எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகிறார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அதாவது தேவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிருபையின் ஆசனம், அந்த சிங்காசனத்துக்கு அருகிலே இயேசு கிறிஸ்து அமர்ந்தார் என்று சொல்லித்தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். இதனை யோவான் எழுதும் பொழுது தன்னுடைய வெளிப்படுத்தின அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகிற காரியம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் இப்படியாக குறிப்பிடுகிறார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி அந்த சிங்காசனங்களை குறித்த காரியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தினால் இப்பொழுது நம்மை ஆளக்கூடியது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தபடியினாலே இந்நாட்களிலே நம்மை ஆளுகிறது. தேவ கிருபையே நம்மை ஆள்கிறது. இதை ரோமர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, எப்படி ஆதாம் செய்த அந்த பாவத்தினால நம்மை பாவம் ஆண்டு கொண்டபடினால நம் மரணத்தை தான் அடைந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அதாவது அந்த கிருபையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அந்த கிருபை அதை தந்து நம்மை ஆட்கொள்ளுகிறார், ஆண்டு கொண்டிருக்கிறார் என்கிறதை சொல்லுகிறார். முதலாம் ஆதாம் பாவம் செய்த பொழுது அதன் நிமித்தமாக பாவம் நம்மை ஆண்டு கொண்டு மரணத்துக்கு நேராக வழிநடத்தி விட்டது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவர் நமக்காக தன்னையே பலியாக செலுத்தினபடியினால கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய கிருபையானது நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும்படியாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற காரியத்தை அங்கே ரோமர்களுக்கு அவர் சொல்லுகிறார்.
இதனைத் தொடர்ந்து அதே ரோமர்களுக்கு எழுதும் பொழுது 6வது அதிகாரம் 14வது வசனத்திலும் சொல்லுகிறார், நீங்கள் இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால், கிருபை தான் ஆட்சி செய்கிறது. தேவனுடைய கிருபாசனம், அதாவது கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் தான் இப்பொழுது ஆட்சி செய்கிறபடினால, இப்போ நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை ஆளுகிறது என்ன? தேவனுடைய சிங்காசனம். அந்த கிருபையின் ஆசனத்திலிருந்து தேவனுடைய கிருபை தான் நம்மை ஆளுகை செய்கிறது என்பதை நாம் தெளிவாக சந்தேகமின்றி அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் தேவனிடத்தில் வரும்படி இயேசு கிறிஸ்து நம்மை தூண்டக்கூடியவராகவும் இருக்கிறார். அதாவது நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவரிடத்திலேயே வர வேண்டும் என்று, தேவனிடத்தில் அந்த கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற அவரிடத்தில் வர வேண்டும் என்று நம்மை தூண்டக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து அந்த 13வது வசனம் வரையிலும் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க சொல்லிக் கொடுக்கிறாரே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் பிதாவை, கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே என்கிற ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து 7வது அதிகாரம் 7லிருந்து 10 வரை சொல்லுகிறார், எல்லா தேவைகளுக்கும் ஜெபத்தின் மூலமாக நான் என்னுடைய மாம்சமாகிய திரையின் வழியாக உங்களுக்கு ஒரு புதிய வழியை உண்டு பண்ணி, தேவனுடைய அந்த கிருபையின் ஆசனத்துக்கு முன்பாகவே எல்லாருமே சேர்ந்து உங்கள் தேவைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லலாம். அதைத்தான் ஆவிக்குரிய ஒரு அர்த்தமாக நாம் தாவீதின் ஜெபத்தை எடுத்துக்கொண்டால் அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்ம அவரிடத்தில் நெருங்கி சேர முடியும். அதனை இங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே மலை பிரசங்கத்திலேயே சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 7லிருந்து 10 வரை பார்க்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னும் அந்த அவர்கள் ஜெபத்தினாலே தேவனிடத்தில் கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக யோவான் 16வது அதிகாரம் 23, 24 தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். இயேசு கிறிஸ்து தூண்டுகிறார். கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனின் அருகில் அமர்ந்திருக்கிற இயேசு நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு பாவங்களை சுமந்து தீர்த்தபடியினாலே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக வந்து அவைகளை சுமந்து தீர்த்தபடியினாலே அவருடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிருபாசன தண்டையில் கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற அவரிடத்தில் இன்றைக்கு உங்களை ஆளக்கூடியது தேவ கிருபையே. இன்றைக்கு உங்களை பாவம் ஆளுகை செய்யலை, மரணம் ஆளுகை செய்யலை, நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யலை, கிருபையை ஆட்சி செய்கிறபடியினால நீங்கள் அவரிடத்தில் தைரியமாக வரலான்னு சொல்லி நம்மை தூண்டக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பிரதான தேவைகள் இந்த உலகத்தில் என்னன்னு சொன்னால் வேதம் சொல்லுது, இரக்கமும் கிருபையுமே. தேவனிடத்திலிருந்து நம்ம இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் பாவத்தை எதிர்ப்பதற்கு பலமாக இருக்கணும். ஒருவேளை நாம் பாவம் செய்தால் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நமக்கு கிருபை தேவை. அந்த கிருபையை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பலவீனத்தில் நாம் தோல்வி அடையும் பொழுது நெருங்கி கிட்டி சேர்ந்தால் மனதுருக்கத்தையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இந்த பிரபஞ்சத்தின் சிங்காசனத்துக்கு வரும்பொழுது தேவன் நமக்கு தேவையானதை தருகிறதற்கு எந்த ஒரு வல்லமையும் தடை செய்ய முடியாது. அதனால தான் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவோம் என்று சொல்லி
இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனை தெளிவாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியணும்னா பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பிலிப்பியர்களுக்கு பவுல் எழுதுகிறார், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தைரியத்தோடு கூட ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படியாய் தைரியமாக அந்த கிருபாசன தண்டைகளை சேர கடவோம். இதுதான் கிருபாசனம். இன்றைக்கு கிருபை நம்மை ஆளுகிறது. கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் ஆளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நன்மைகளை அவர் வழங்காமல் இருக்க போறதில்லை. நன்மைகளை வழங்குகிற தேவனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அதை செய்து முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறதற்கு காத்திருக்கிற ஆண்டவராகிய தேவன் ஆகிய கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரோ, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாகிறோம். அந்த கண்மலையாக தேவனை நமக்கு மாற்றி தந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் கிருபாசன தண்டையில் சேர்ந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இந்த நாளுக்கும் ஜீவனுக்கும் தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தி வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.